நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு AnandanRB சேனல். நான் உங்கள் ஆனந்தன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேறு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நண்பர் ஒருவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தார், 12/8 PSD இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ 12/8 பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அவருக்காகவும் 12/8 யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் AnandanRB சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற இந்த மாதிரியான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இதில் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்ட நண்பர் பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் அப்படின்ற நண்பர் கேட்டிருந்தார், 12/8 பேக்ரவுண்ட் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ நான் அவருக்கு உடனே பார்த்தீங்கன்னா ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். ஷூர் ஐ வில் அப்டேட் இன் மை நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்னு போட்டிருந்தேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன். இவர் கேட்டதுக்காக பார்த்திங்கன்னா இவருக்காக 12/8 பேக்ரவுண்டை ரெடி பண்ணி நான் அவருக்கு அப்லோட் பண்ணுறேன். இது அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியாது. இது 12/8 உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அது டெமோ எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுற இந்த PSD ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 PSD ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலுமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அன்ஜிப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இது பார்த்தீங்கன்னா PSD ஃபைல். இது PSD ஃபைலே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இதில் இமேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இமேஜுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா HD குவாலிட்டியில் இருக்குது. அண்டு 300 ரெசல்யூஷனில் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபைலெல்லாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பார்த்த சாம்பிள் இமேஜை நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்பேஜில் இது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப்பேஜில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் சைன்இன் பண்ணலாம் அப்படின்னா கூகுள் ஐடி மூலமாக நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக இந்த ஃபைல்ஸுடைய டீட்டெயில்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் படித்து பார்க்குறதுனா நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம். வெப்சைட்டில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிற ஃபைலை மட்டும் கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஃபைலுக்குமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அந்த இமேஜுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் சேம் ஒரே பாஸ்வேர்டு தான். அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லா ஃபைலுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரே டைம் இந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அன்ஜிப் பண்ணிக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மெத்தட் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு பட்டனை நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கு கீழேயுமே பார்க்க முடியும். ஸோ இந்த டவுன்லோட் நவ்ன்ற லிங்க் மேலே தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு ரோஸ் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடு. ஆனால் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டவுன்லோட் நவ் அப்படின்ற மேலே மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி காமிச்சிடுறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு இமேஜை நான் பிக் பண்ணுறேன். ஸோ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை நோட் பண்ணதுக்கப்புறமா
கீழே வாங்க. இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேஜுக்கு டைரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகிடும். டவுன்லோட் பேஜுக்கு வந்து இதுவே வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். இப்போது செகண்ட்ஸ்லாம் ஓடி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எனிவே அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து வந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் எனிவேன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் எனிவேன்றது மேலே நாங்கள் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது மேலே கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் இதை வந்து டவுன்லோட் கொடுக்க போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் எந்த ஒரு டவுன்லோட் மேனேஜருமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா ப்ரௌசரில் இந்த இடத்துல லெஃப்ட் கார்னரில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறது தெரியும். ஸோ அவ்வளோதான், டவுன்லோட் பண்ணுற மெத்தடும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபைலை மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப பேக் வரதுக்கு இந்த இடத்துல 2 டைம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப வந்து பேக்கில் வந்துடும். பேக்கில் வந்ததுக்கப்புறமா திரும்ப உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அவர் கேட்டதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் உடனே அப்லோட் பண்ணல அப்படின்றதுக்கான ரீசனுமே நான் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ மானிட்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு மானிட்டேஷன்லாம் எனக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மானிட்டேஷனை வந்து அப்ளை ஆகிடுச்சு இந்த வெப்சைட்டுக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஃபஸ்ட் டைமாக வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வரவங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெனுவில் நிறைய வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த எல்லா ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவையான தகவல் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஃபோட்டோஷாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ முக்கியமான ஒரு சில வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இது மேக்ஸிமம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னாலையும் நீங்கள் வந்து டைம் எடுத்து நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். அடுத்து PSD ஃபைல்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கலெக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா வெட்டிங் PSD அண்ட் பேக்ரவுண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். 12/8 கலெக்ஷன் ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 12/8 கலெக்ஷன் அப்படின்ற ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே நிறையா தகவல் வந்து உங்களுக்கு இதிலே கிடைக்கும். ஸோ நீங்கள் இதிலே வந்து சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்து தேவையான ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட்டோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைக் பேஜை வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். அல்லது யூடியூப்புக்கு கூட டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வீடியோக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் யூடியூப் வீடியோஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போகிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஷோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் இதில் கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கான வீடியோ வந்து நான் உடனே வந்து மேக் பண்ணி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்கள் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.